ஓகே. ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு விலாகாக இருக்க போகிறதில்ல, ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஹோப் எல்லோரும் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேவா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி இது தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபட்டுருச்சு. இந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்படி ஆணுச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்டு நீங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஆக்சிடெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்தால் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வண்டி வந்து என்ன தான் அடிபட்டிருந்தாலும் கொஞ்சம் நல்ல பெரிய அடி தான் பட்டிருக்கு. வெளியேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல. பட் உள்ளேருந்து அடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கை ரீச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பேக்கில் மட்டும் ஒரு ஷாக் கொடுத்ததால் ஸோ அந்த பேக் பெயின் மட்டும் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு ஷாக் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா சடனாக போய் டிவைடரில் போய் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், டிவைடரில் வந்து நம்ம கார் ஹிட் ஆகல. ஆக்சுவலாக எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ரோடில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கல் ஒன்று வைப்பாங்களே இப்படி நீட்டாக பேரிகார்டு மாதிரி ஒரு பெரிய பெரிய கல்லாக நம்ம இடுப்பு ஓசுறதுக்கு, அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடித்து தூக்கி போட்டுருச்சுன்னா எங்கேயும் தூக்கி போடல, தூக்கி அடித்து விட்டுருச்சு. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரோட்டில் நான் ஆக்சுவலாக இது நடந்தது வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 6:15 எல்லாமே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு 6:15 நம்ம வந்து ரெடி ஆகிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். முதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டு நேராக போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு. நான் ஒரு அபூபக்கர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஆரித்லேருந்து அபூபக்கர் ரோடு, சல்மான் ரோடு மேலே குபரின்னு சொல்லுவாங்க பிரிட்ஜு. ஸோ ஒரு பிரிட்ஜு நான் ஏறி இறங்குறேன். அதுக்கப்புறம் 2வது பிரிட்ஜு லூலு வரும், யாஸ்மின் லூலு வரும். அந்த லூலு பிரிட்ஜு ஏறி கீழே இறங்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கும், இமாம் சவுது போகிற காலேஜ் போகிறதுக்கு. இந்தாண்ட சைடு ரைட்டில் போனீங்கன்னா நமக்கு வந்து அகீக் போகும். ஸோ எனக்கு வந்து அகீக் போகணும். நான் குபிரில் ஏறி இறங்கும்போது கிட்டத்தட்ட என்னோடய வண்டி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன் வண்டியை. ஸோ அதை ஏறி இறங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ரோட்டில் வந்து பிளாக் கலரில் என்னமோ ஊற்றிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது அப்படியே அச்சு பிசுறாமல் சேம் டு சேம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இது யாராக இருந்தாலும் அப்படி தானே, வண்டி ஆன் தி வேல ரன்னிங் பண்ணும்போது நம்மளால ரிசர்ச் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லை நம்ம வண்டியில் என்ன ஹைடெக் டெக்னாலஜியை வச்சுருக்கோம், இது தண்ணி கிடையாது ஆயிலுப்பா தள்ளி போன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆயிலு ஏதோ ஒரு டேங்கர்லேருந்தோ இல்லை ஒரு பெரிய வாகனத்துலேருந்தோ வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் வரைக்கும் அது ஊற்றிட்டு போயிருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் பார்க்கல இன்னும் இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 90 கிலோமீட்டர் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ரைட் அடிக்க வேண்டியது. அதனால் என்னோடய ஸ்பீடை என்ன பண்ணேன், ஒரு 85-80 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்படியே லைஸாக ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக் எடுத்துட்டேன், 80 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் வளைக்கலை கொல்லலை ஒன்றுமே பண்ணல. அந்த ரோட்டில் தண்ணி இருக்குது, ஆயில் மாதிரி இருக்குது, அது தண்ணி நினச்சி நான் பாட்டுக்கு வளர்க்கும் போல் அப்படியே விட்டேன். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு 2 டயரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏறிடுச்சு. ஏறின வேகத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்த வண்டி அப்படியே பேக் சைடு டயர் வந்து பார்த்திங்கன்னா இப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சுற்று அப்படியே வண்டியை வந்து சுற்றி விட்டுருச்சு. நான் அடித்தவன் தான் பிரேக்கு. ஆனால் நான் நினச்சிருந்தா அதை நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைமில் அந்த பதட்டத்தில் வண்டி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கே. ஏன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு ஓட்டுநர் தான், நம்ம வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுற ஆள் கிடையாது, நம்ம வந்து ஸ்டண்ட்டு பண்ணுற ஆள் கிடையாது, முன்ன பின்ன பண்ணி பார்த்ததில்ல, முன்ன பின்ன நம்ம ட்ரிஃப்ட் அடித்து செக் பண்ணதில்லை எந்த ஒரு வண்டியிலையும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆகும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சபடி தான் இப்படின்னு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பொண்டு போய் என்னோடய ஃப்ரண்ட் பகுதி தான் ஆக்சுவலாக இடிக்கிறதாவே இருந்துச்சு. நான் பிரேக் அடித்து ஸ்டேரிங்கை கொஞ்சமாக திருப்பினதால் அந்த ஆயிலில் நான் திருப்பினதை விட ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிக்கிட்டது தான் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு பேச்சையுமே அது கேட்கல. பிரேக்கும் அடித்தேன், சர்னு 4 டயருமே ஆயிலில் ஃபுல்லாக பூந்து ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டு பக்கம் போய் இடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டு ட்ராக்கில் இருக்கேன், இந்தாண்ட ட்ராக்குக்கு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வந்து இடிச்சிருக்கேன்னா பார்த்துக்கங்க. அந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் வரைக்கும் 2 சுற்று மேபி சுற்றிருக்கும், 2லேருந்து 2.5 சுற்று சுற்றிருச்சு வண்டி முழுசாக. சுற்றி போய் ஒரு போடு பின்னாடி சைட்லேருந்து ரைட் சைடில் பின்னாடி சைடு அடித்து ஆக்சுவலாக கீழேருந்து பூரா அடித்து ஸ்டெப்பினியோட கூடை மாதிரி இருக்கும்ல வண்டிக்குள்ளே, அந்த கூடைக்கு அடியில் வரைக்கும் அடித்து எல்லாம் நொறுங்கிட்டு போயிடுச்சு. சேசஸில் கொஞ்சமாக அடிபட்டிருக்கேன்.
ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்ச நேரத்துக்கு என்னமே புரியல. நான் அப்படியே பிளாங்காக இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் இப்படி இருக்கிறேன். நான் இப்படி ரைட் பார்க்குறேன், எல்லா ரோட்டில் என்ன நோக்கி எல்லாம் வண்டி வந்துட்டு இருக்காங்க. இது என்னவா இருக்கும்? அப்போ கூட எனக்கு புரியல இது வந்து ஆயில்னு. எனக்கு வந்து எப்போ புரிஞ்சிச்சுன்னா, நான் இறங்கி நடந்து போனேன். நடந்து அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலை வச்சேன் பாருங்க, என்னை இப்படி வலிக்கி விட்டுச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சு ஆயில் அப்படின்னு. அண்ட் வண்டியாகவும் என் வண்டி தான் அதில் பாதிக்கப்பட்டது, வேறு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுச்சு. அது வந்து எப்படி அப்படின்னா, அவங்கள மாதிரி தான் என்ன மாதிரி இன்னொரு டெலிவரி பாய் இருந்தார். அந்த ஆள் வந்து நேற்று தான் ஒர்க் ஷாப்லேருந்து வண்டியை வெளியே கொண்டு வந்தார். வண்டியை கொண்டு வந்தார். இன்றைக்கி அவருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி பயங்கரமாக அடி. அவர் வண்டி ஓடுற கண்டிஷனில் இல்லை, ரேடியேட்டர்லாம் பிச்சுக்கிட்டு ஊற்றிருச்சு. அதனால் ஒரு ஓரம் கட்டிட்டார். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கி போயிட்டு பார்த்துட்டு இது ஐயோ இது டேஞ்சரு, அடுத்தடுத்து வண்டிங்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு எப்போ அந்த பக்கமாக போங்க, அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். டெலிவரி பைக்கில் வந்தார், சறுக்கி விட்டு விழுந்தார். நானும் இப்படி ரொம்ப சொல்லி பார்த்தேன். வீடியோ எடுக்கணும்னு தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். பட் அந்த இடத்துல எனக்கு வீடியோ எடுக்கணுன்றதும் வரல. ஏன்னா வர்றவங்களை காப்பாற்றணும், அவங்கள எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சரியாகவே எடுத்துருக்க மாட்டேன், கட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து இப்போது நடந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் முரூருக்கு அப்டேட் பண்ணணும். ரெண்டாவது நஜம். முரூர்னா டிராஃபிக் போலீஸ், அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த ரோட்டில் இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஆயில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே பார்த்துட்டு ஆமாம் இஷ்யூ வந்து இது ரொம்ப பெருசு. பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இன்னொன்று கியா பெகாஸ்னு ஒரு வண்டி, மூணாவது ஹைலக்ஸ், டொயோட்டா ஹைலக்ஸ் வண்டி ஒன்று அடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா? அது இந்த மாதிரி ஆனதும் அதுக்கப்புறம் தான் முரூர் வந்தாங்க. முரூர் கண்ணு முன்னாடியே 4 பைக்கு, முரூர் வரதுக்கு முன்னாடி டிராஃபிக் போலீஸ் வரதுக்கு முன்னாடி 2 பைக்கு, டிராஃபிக் போலீஸ் வந்ததுக்கப்புறம் 2 பைக் அப்படின்னு சொல்லி 4 பைக் இறங்க கீழே விழுந்தாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எனக்கு கம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே அங்கே நிற்கலை. பிகாஸ் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட வண்டியோட டாக்குமெண்ட்டோ இல்லைனா அவங்களோட டாக்குமெண்ட்டோ இக்காமாவோ இல்லை லைசன்ஸோ இருந்திருக்காது. 4 பேருமே விழுந்தாங்க, எந்திரிச்சாங்க. 2 நிமிஷம் இப்படி பார்த்துட்டு முறியூர்காரன் வரதுக்குள்ளே நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துன்னு அவங்க ஓடிட்டாங்க. நிறைய வண்டிகள் இப்படியும் அலசிட்டு போச்சு. அந்த இடத்துல நம்ம நின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நீங்கள் ரோட்டில் சைடில் வீடியோ ஓட விட்டுருப்பேன். என்னோட எண்ட் ஆங்கிளில் வண்டி நின்று இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ரோட்டில் அப்படி கிராஸாக நின்றுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல வண்டி அங்கேருந்து நான் நவுத்திட்டேன். ஏன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வீடியோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நடு ரோட்டில் இறங்கின வேகத்துக்கு முதல்ல நீங்கள் சேஃப்டியானு பார்த்துக்கங்க. உங்களை சுற்றி இருக்கிற வண்டிங்கெல்லாம் சேஃபாக தான் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிற்கிறது சேஃபான இடமான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. முதல் வேலையை நீங்கள் பண்ண வேண்டியது, வண்டி அடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை முதல்ல வண்டியை 360 டிகிரியில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறது. ஓகேங்களா? வீடியோ எடுத்துக்கணும், ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும், எங்கெங்கே இம்பாக்ட் ஆயிருக்குன்றதெல்லாம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எந்த ஆங்கிளில் வண்டி நிற்கிதுன்னு சொல்லி ஜூம் அவுட் பண்ணி நல்லா ஒயிட் ஆங்கிளில் வச்சு எடுத்துக்கங்க. இந்த ஆங்கிளில் இந்த ரோட்டில் இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது, வண்டியை இமீடியட்டாக அங்கேருந்து நீங்கள் நவுத்தி சேஃபான ஒரு இடத்துக்கு ஓரம் கொண்டு போய் நிப்பாட்டணும். மூணாவது, நீங்கள் நஜம்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கால் பண்ணி இந்த இடம்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போல்லாம் வந்து NAJMனு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த நஜம்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி இந்த ஆக்சிடென்ட் அடிச்சுப்போம் அப்படின்னா வித்தின் எனக்கு 7 மினிட்ஸில் அதில் வரும்னு காமிச்சாங்க. 5 மினிட்ஸில் வந்துருச்சு வண்டி. நீங்கள் எந்த ஒரு காலும் பண்ண தேவையில்ல, 5 மினிட்ஸில் ஓடி வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ என்னோடய கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என்ன யாரும் வந்து இடிக்கலை, நானும் யாரையும் போய் இடிக்கலை. அப்படிங்கிறதால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் நஜம்க்கு கால் பண்ணிவிட்டேன். இன்சூரன்ஸ் என் வண்டிக்கு இருக்குது, நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு நான் இன்சூரன்ஸ் மட்டுமே போட்டிருக்கேன் இயர்லி. ஸோ நம்ம ஒரு காசுக்கு 25,000 இல்லைங்க, அப்போ 30,000 ரூபாய் கிட்ட போட்டிருக்கேன். 1,300 ரியால் கிட்ட நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் என்னோட வண்டிக்கு. ஸோ அது இன்றைக்கி தேதிக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் தாண்டுது, லிட்டில் பிட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க வந்து எனக்கு எல்லாமே கிளைம் பண்ணிட்டாங்க. எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி உன்னை யாரோ வந்து இடிக்கலை, நீ யாரையும் போய் இடிக்கலை, அதனால் உனக்கு வந்து உன்னை யாராவது பின்னாடிலேருந்து இடிச்சிருந்தாங்கன்னா இமீடியட்டாக 2 to 3 டேஸில் உனக்கு இன்சூரன்ஸ் பைசா வந்து வந்திருக்கும். இது வந்து கவர்மெண்ட், அதாவது இங்கே பலதியான்னு சொல்லுவாங்க, இது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ, கவர்மெண்ட்டால் இது நடந்திருக்கு. ஸோ நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட தான் உங்களுக்கு இந்த கம்பன்சேஷன்லாம் வாங்கி கொடுப்போம். அதாவது விச் மீன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் பைசா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய தரப்புலேருந்து இன்சூரன்ஸ்காரங்க வந்து இங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல போய் வண்டியை தக்தீர் பண்ணுங்கள். தக்தீர் அப்படின்னா என்னென்னா, வண்டி நீங்கள் இடிச்சிருக்கீங்களே இங்கே, ஸோ இது வந்து நீங்கள் இங்கே போகணும். எங்கே இந்த வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுற இடம் நஜம். இந்த இன்சூரன்ஸ்காரங்க வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்களோட இடத்துக்கு போகிறேன். எங்கே அப்படின்னா, இப்போ இங்கே நிறைய வண்டிகள் வந்திருக்கும், அவங்களோட வண்டி அடிப்பட்ட வண்டியெல்லாம் இங்கே வந்திருக்கும். அது பின்னாடியே போய் நான் நிற்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸாக்டாக என்னோட வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, அந்த பார்ட்ஸுக்கு உண்டான தனித்தனி அமௌண்ட்டை லிஸ்ட்டு போட்டு டோட்டலாக உனக்கு இவ்வளோ கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை, ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வித்தின் 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து மெசேஜ் வந்துடும், உனக்கு இவ்வளோ கிளைம் ஆகும்ப்பா, இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு. பட் என்னோட கேஸில் என்னன்னா, இது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ, லாரியிலேருந்து ஆயில் லீக் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால் இது ஏற்பட்டது. அப்படியே நீங்கள் ஆயில் லீக் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல மண்ணு கின்னு நீங்கள் போட்டிருந்துருக்கணும், ஏன் நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி அவங்கள கொஸ்டின் பண்ணி, இதுக்கான உங்களால் இவ்வளோ வந்து 3 காரு, 3 4 வீலரு, 4 வண்டிங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு இன்சூரன்ஸில் டோட்டலாக இவ்வளோ கிளைம் ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்போ ரைஸ் பண்ணுவாங்க. யார்? இவங்க பண்ண மாட்டாங்க, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நஜம் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இப்போ போயிட்டு தக்தீர் பண்ணணும், அதாவது வண்டி இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கணும், ப்ராப்பராக எக்ஸாக்ட்லி எவ்வளோ அடி வாங்கியிருக்கு வண்டி, என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக எனக்கு மெசேஜ் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன், இதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நாளைக்கு தான் சண்டே. ஸோ நாளைக்கு நான் டிராஃபிக் போலீஸ், என்னோட நியரஸ்ட் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவேன். அங்கே போயிட்டு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் போய் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பலதியா, அதாவது அந்த கடைன்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஒன்றால் தான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இந்த இவ்வளோ இன்சூரன்ஸ்க்கான காசு இதில் வந்திருக்கு, கொடுங்கப்பா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஒரு நார்மலாக இந்த கேசஸில் வந்து யாராவது நம்மளை நேரடி பார்ட்டி வந்து இடிச்சிருக்கிறாங்க, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். இது கொஞ்சம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்றதால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளோ 15 நாளோ மேபி 1 மந்த்தோ இழுக்கலாம். ஸோ அது எவ்வளோ நாளில் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் வண்டியை. அங்கே போயிட்டு என்னென்ன நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்னு பார்ப்போம். இங்கே வந்து போனீங்கன்னா 130 ரியால் 160 ரியால் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணணும். அவங்க பார்த்துட்டு நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் தப்பு நம்ம மேலே இல்லை என்றால் அவங்க கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க. அது என்னன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க போவோம், போயிட்டு இது என்ன கணக்கு ஏது கணக்கு அப்படின்றத இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெயிப்பேன் ரொம்ப தூரம் பேசிட்டல்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசியிருக்கேன், அதர்வைஸ் நத்திங். அதுக்காக ரெகுலராக லாங் வீடியோஸ் வருமானதும் எனக்கு தெரியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ். இப்போ இங்கேருந்து கிளம்பி போவோம். நல்ல வேலை நம்மளுக்கு கிட்ட இருந்து எதுவும் அடிப்படலை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் தக்தீர்ன்ற போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எத்தனை வண்டி அங்கே நிற்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் அடிபட்டு அங்கே வந்து நிற்பாங்க. 1 by 1 இப்போ நம்ம வண்டியை உள்ளே விட்டு செக் பண்ணி நம்மளோட வண்டிக்கான பேமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். ஸோ இது நான் கொடுத்துட்டு டிராஃபிக் போலீஸில் கொடுக்கணும். எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு பயம்னா, என்ன இவன் என்ன வெளிநாட்டுக்காரன் தானே, என்னத்தை இவனுக்குலாம் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஸில் விட்டுறக்கூடாது. பட் இங்கே யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க கேஸ்ன்னு வந்துருச்சுன்னா. ஏன்னா நஜமும் கேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. ஆஹா, வண்டி நேராக வராது போல இருக்குது, கூட்டம் இருக்கா பாருங்க. இதான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேனோ, எல்லா ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கல்லாம் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் வரணும். வாங்க சுற்றி வரணும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வண்டி நிற்கிது, அங்கேருந்து தான் வரணும் 1 by 1. ஓகே, ஸோ நம்ம இப்போ இத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்தீர் கிட்ட தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தெரியுதா, அந்த ஷெட்டுக்கு தான் இப்போ நம்ம போகணும். ஸோ பட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வண்டி பின்னாடி மிரரில் பாருங்கள், இந்தாண்ட மிரரில் பாருங்கள். ஸோ ஊர்பட்ட வண்டிகள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ 1 by 1 உள்ளே போய்ட்டு எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் ஆகி வெளியே போவோம். நம்மளும் அப்படியே போகணும். இதெல்லாம் காலையில் 7 மணிக்கெலாம் இந்த இடத்துல நிற்கணும். நம்ம வந்ததே 8 மணிக்கு மேலே தான், அதனால் கூட்டம் ஏறிடுச்சு. ஸோ லைனாக நிற்போம். நம்ம இப்போ நின்று நம்ம நேரம் வரும்போது இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் இப்போ அவங்க பண்ணி முடிப்பாங்க. ஜெயிப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா நம்மளை கிட்ட விட்டுட்டாங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போகணும். ஸோ கரெக்டாக 5ஆம் நம்பரில் போக சொல்லியிருக்கிறாங்க. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் நம்ம விடணும். உள்ளே விட்டு நம்மளோட வண்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர். ஸோ இது எல்லாமே அடிப்பட்ட வண்டி, அவங்களோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது எவ்வளோ அடிபட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இது விடுறதுக்காக. ஸோ 5ஆம் நம்பர் நமக்கு வந்துருச்சு. நமக்கு முன்னாடி இன்னும் 3 வண்டி நிற்கிறாங்க உள்ள. இப்போ இங்கே காசு நம்மள்கிட்ட கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. நஜம், அதாவது இந்த இன்சூரன்ஸ்காரங்கள்ட்ட வந்து நமக்கு வந்து இது வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். அதை இப்போ இங்கே காட்டணும். அவங்க பார்த்துட்டு பணம் வாங்கணுமா வேணாமான்றதை சொல்லுவாங்க. என்னோட தப்பு கிடையாது, அதனால் பணம் இங்கே கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றதை ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது அமௌண்ட்டு கேட்குறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம இந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்துட்டோம். 127 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து பைசா வசூல் பண்ணிட்டாங்க.
நான் சொன்னேன் என்னோட தப்பு இல்லைங்க அப்படின்னேன். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து காசு வாங்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வாங்குவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ யூட்டர்ன் பண்ணி லைன் 1ஆம் நம்பருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ 1ஆம் நம்பருக்கு போவோம். ஸோ 1ஆம் நம்பருக்கு போயிட்டு என்ன கணக்கு என்ன கதைன்னு சொல்லி இப்போ அது தனியாக இப்போ நம்ம கேட்போம். ஓகேவா? ஏன்னா உள்ளே அடிபட்டிருக்கிறதெல்லாம் அங்கே போய் காட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ அங்கே போவோம். அங்கே போய்ட்டு ஃபுல்லாக காட்டுவோம். ஏன்னா அடி வரைக்கும் பட்டிருக்குல்ல. ஸோ ப்ராப்பராக இது பண்ணால் தான் நம்மளுக்கு அது வேலைக்கு ஆகும். லைன் 1ஆம் நம்பருக்கு போக சொல்லியிருக்காங்க. எங்கப்பா காசை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா அந்தாண்ட பக்கம் போனால் 5ஆம் நம்பரில் போனோன்னா 172 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுற்றி 1ஆம் நம்பருக்கு போய் உள்ளே போட்டிருக்கிற அடியெல்லாம் காட்டு அப்படின்னாங்க. அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு 52 ரூபா 50 காசு, அதாவது ரியால் 52 ரியால் 50 காசு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. இங்கே என்ன இங்கேயே நல்லா பல்காகவே ஒரு அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, பட்டு ப்ராப்பராக நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக இவங்க பண்ணி கொடுக்கும்போது அந்த கார்பரேஷன்ட்டு நம்ம அமௌண்ட் வந்துச்சுன்னா விட்டதெல்லாம் கவர் பண்ணிடலாம். சம்பளம் இன்னும் வாங்கலை, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. ஸோ 3 மாதம் இன்னும் சம்பளம் இல்லாத டைமில் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த மாதம் எப்படி நான் வீட்டை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சம்பளத்துக்கு இன்னொரு 4 நாள் இருக்குது. பட் இப்போ இங்கே வாங்கினேன் இதுக்காக இப்போ நான் வாங்கியிருக்கிற கடன், பெட்ரோலுக்காக கம்பெனியில் ஆல்ரெடி ஒரு 500 ரியால் வாங்கியிருக்கேன். இன்னொரு இடத்துல 300 ரியால் 800 ரியால் என் சம்பளத்தில் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி தான் நான் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அது கம்பல்சரி நான் கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்குமே வந்து ஒன்றுமே புரியல. லெட்ஸி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். பண்ணுவோம் வேறு வழி இல்லை. இப்போ 1ஆம் நம்பரில் வந்திருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள் வண்டி அடிபட்டிருக்கு. ஸோ ரொம்ப காட்டக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இதை மேனேஜ் பண்ணுவோம். வெளியே வந்துட்டு டோட்டலாக எனக்கு மெசேஜ் வரட்டும் எப்போ இது கிடைக்குமோ. அடுத்து நாளைக்கு வந்து டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அங்கே கொண்டு போய்ட்டு அதை ஒப்படைக்கணும். நான் லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை இப்போ இங்கே தக்தீர்ன்ற இடத்துல முடிஞ்சிருச்சு. 172, அதுக்கப்புறம் 172 ரியாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 ரியால் அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துலேருந்து நம்மளுக்கு இப்போ பைசா வசூல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பே பண்ணோம்னா ஃப்யூச்சரில் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டு பின்னாடி சேர்த்து கிடச்சிரும். அதனால பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம இந்த அமௌண்ட்லாம் பே பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா நம்ம மேலே தப்பு இல்லைனாலுமே இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது அமௌண்ட்டு கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தற்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணனுமே டவுட்டில் தான் இருந்துச்சு, எனக்கு வாங்கினாங்களா இல்லையா அப்படி இப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரியலிஸ்டிக்காகவே வந்து இங்கே செக் பண்ணும்போது நேரடியாக அது நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஓட்ட ஆரம்பிக்கலாமா? என்னோடய டெலிவரிக்கு நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போவேன். அங்கே போய்ட்டு கொடுத்துட்டு வரணும். அது என்ன ப்ரொசீஜராக இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோ ஒரேடியாக முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுப்பா கிளைம் ஆச்சு, என்னப்பா ஏதுப்பா அதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னா தயவு செஞ்சு வேணாங்க. வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் அகெயின் அந்த தப்பு பைசா விஷயத்தில் எதுலேயுமே நான் பண்ணுறதுக்கு விரும்பலை. என்னடா ஓப்பன் ஆகிடுச்சு பேக்கு டிக்கி, அது எப்படியாச்சும் கொஞ்சம் போட்டு கட்டணும் கைஸ். எனிவே, ஸோ பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, வண்டி பத்திரமா ஓட்டுங்க. இதனால் நம்ம வேலை இப்போ பாதிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? ஓப்பன் ஆகிடுச்சு டிக்கி. அதை முதல்ல போய்ட்டு இப்போ ஏதாவது நான் ஒரு கயிறு ரெடி பண்ணி நான் அதை கட்டணும். அது அப்போ மட்டும்தான் அது நிற்கும். ஸோ இங்கே கயிறு இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வண்டியை சைடில் கட்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் ஜிஃபன்.